இன்றைக்கு துக்ககரமான ஒரு நிகழ்வில் உங்களோட காரைக்குடி மக்களோட நான் பேச வந்திருக்கும் போது மனோஜோட பாரதி ராஜாவோட 40 ஆண்டு கால நட்பு, 45 ஆண்டு நட்பு எனக்கு இதற்காகத்தான் நான் மனோஜோட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேனான்னு எனக்கு மிக வருத்தமாக இருக்கு. ஒரு மணிக்கு போய் அவனுடைய அந்த உடலை பார்த்து நானும் என் மகனும் என் மருமகனும் என் பேரனும் கதறு. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை மனோஜ். ஆனால் இதுவரை ஊடகங்கள் ஏன் இதை மறைச்சிச்சுன்னு தெரியல. சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனையும் ஏன் அதை நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். உளவுத்துறைக்கு இது ஏன் தெரியல, இது ஏன் மக்கள்கிட்ட இருந்து ரசிகர்கிட்ட இருந்து, ஏன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஆனால் மனோஜினுடைய இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் வரல. அவர் இறப்பு தான் இன்னைக்கு லட்சம் கோடி ஊடகங்கள் வந்துருக்கு. வணக்கம். இது உங்கள் காரைக்குடி வைப்ஸ் யூடியூப் சேனல். உங்கள் அனந்தகிருஷ்ணன், ஒளிப்பதிவாளர் திரு கண்ணதாசன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட புதல்வரின் மனோஜ் அவர்களுடைய மரண செய்தி நாடெங்கும் அறிந்தது. அந்த துயர நிகழ்வில் பாரதி ராஜாவுடன் இறுதி வரை பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நண்பர் உற்று கவனித்த போது அது நம் மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் நம்ம காரைக்குடியை சேர்ந்த காரை சிங்கரத்தை உருவாக்கிய புதுமை மகேந்திரன் அண்ணன் தான் என்பது ஆச்சரியம் தந்தது. அண்ணனுக்கும் இயக்குனர் இமயமான அந்த தொடர்பினையும் அந்த சந்திப்பினையும் நிகழ்வினையும் நாம் இன்று பகிர்வோம். வணக்கம். வணக்கம் சார். காரைக்குடி வைப்ஸ் நேயர்களுக்கு எனது முதல் வணக்கம். காரைக்குடி வைப்ஸில் ஒரு சந்தோஷமான நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டிய நான் இன்றைக்கு துக்ககரமான ஒரு நிகழ்வில் உங்களோட காரைக்குடி மக்களோட நான் பேச வந்திருக்கும் போது நான் மிகுந்த சோகத்தில் இருக்கேன். அந்த சோகத்தை எப்படியாவது விட்டு வெளிவரணும்னு பாரதி ராஜா மாதிரி, அவர் குடும்பத்தார் மாதிரி, அவருடைய ரசிகர் மாதிரி நானும் ஏங்குறேன். ஆனால் இந்த நீங்கள் மீடியாவில் கேட்கும்போது என்னால் பேச முடியல, தவிர்க்க முடியல. ராத்திரி பூரா நானுமே தூங்கலை. காலையில் மனோஜை பற்றி கேட்க போகிறாங்க, பேச போகிறாங்கும்போது இரவு பூரா என்னுடைய 40 ஆண்டு கால நட்பு மனோஜோட பாரதி ராஜாவோட 40 ஆண்டு கால நட்பு, 45 ஆண்டு நட்பு எனக்கு ஒவ்வொரு சம்பவமும் நினைவுக்கு வருது. இதற்காகத்தான் நான் அவர்கிட்ட பழகினேனா, இதற்காகத்தான் நான் மனோஜோட இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேனான்னு எனக்கு மிக வருத்தமாக இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, நான் யதார்த்தமாக 23ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கும் என் பேரனை பார்ப்பதற்காகத்தான் நான் சென்னைக்கு போனேன். எப்பொழுதும் நான் சென்னைக்கு போனால் இயக்குனர் சந்திக்கும் போதோ எப்பொழுதோ வெள்ளைச்சட்டை தான் போடுவேன். அது சினிம் ஃபீல்டில் கொஞ்சம் இந்த கலர் போட்டால் தான் இங்கெல்லாம் மேடைக்கு ஏற்றுவாங்க, மேடைக்கு விடுவாங்க. இந்த சட்டையே எப்போது ஒரு சில நேரங்களில் போட்டிருக்கேன், மனோஜோட கூட போட்டிருக்கேன். ஆனால் நான் இந்த தடவை கருப்பு சட்டையை யதார்த்தமாக எடுத்து வச்சுட்டு போகிறேன். என்னென்ன தெரியல, கருப்பு சட்டையை என் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அது சும்மான இடத்துல போட்டுக்குவோம். டைரக்டரை பார்க்கும்போது 25ஆம் தேதி டைரக்டரை பார்க்குறதுக்காக இருக்கேன். ஆனால் என்னுடைய இந்த பயணம் மனோஜ் இறப்பை நோக்கியே அவன் கூப்பிட்டுருக்கான், நான் சாக போகிறேன் அங்கிள் வந்துடுங்கன்னு. அந்த கருப்பு சட்டையை போட்டு அந்த நடு இரவு 1 மணிக்கு போய் அவனுடைய அந்த உடலை பார்த்து நானும் என் மகனும் என் மருமகனும் என் பேரனும் கதறு. அதுவும் குறிப்பாக இயக்குனர், ஏன்னா இயக்குனருக்கு அந்த நேரத்தில் எதுவுமே தெரியல. இறப்பை கூட அவருக்கு ஏற்றுக்க முடியல. யார் வாரா யார் போகிறான்னு அவர் அந்த இதில் இருக்கார். ஏன்னா சும்மாவே அவர் கொஞ்ச நாளாக முடியாமல் இருக்கார். எனக்கு அந்நியாரை பார்க்கும்போது தான் மிக அந்நியாரையும் அவருடைய மனைவியும் அவருடைய மனோஜோட குழந்தைகளையும் பார்க்கும்போது என்ன ஆறுதல் சொல்வது அப்படின்னு. ஏன்னா நான் தூக்கி வளர்த்த பிள்ளை மனோஜ். அதை பற்றிய சம்பவங்களை நான் ஒன்றொன்னா சொல்லலாம். துக்கம் தொண்டையை அடைக்குது. இந்த ஒரு நெருக்கமான இந்த உங்கள் நட்பு வட்டத்தில் இந்த துயர செய்தி உங்களை பெரிய அளவு பாதிச்சிருக்குங்கிறது உங்கள் வார்த்தைகளே தெரியுது.
முதல் முறையாக அந்த துக்கச் செய்தியை அந்த காதில் வந்தப்போ உங்களால் அதை எப்படி ஜீரணிக்க முடிஞ்சது? நீங்கள் இது மாதிரி ஒரு எதிர்பாராத நிகழ்வு அந்த ஊடகங்களை பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளைங்க அந்த இறுதி நிகழ்வுகளை செய்கிறப்பெல்லாம் ரொம்ப வேதனையாகவே இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஏன்னா அந்த வயசும் அப்படி கிடையாது. ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக உடலில் பாதிக்கப்பட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் போகுதுங்கிற மாதிரியான தகவல்களும் ஒரு ஊடகம் மூலமாக வெளியிலையும் வரலை. திடீர்னு ஒரு செய்தி இறந்துட்டாருங்கிறது இது எப்படி எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. இதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க? சரியான கேள்வி. நான் சென்னையில் அந்த இறப்புக்கு போகும்போதே ஒரு ஊடகத்தில் பேசியிருக்கேன். அன்றைக்கே நான் பேசியிருக்கேன். அன்றைக்கு உண்மையிலே நிகழ்வு என்னென்னா, நான் 24ஆம் தேதி மாலை என் பேரன் 25ஆம் தேதி நினைக்கிறேன் மறுநாள் போயிட்டு கிரிக்கெட் போயிட்டு பார்த்து, அப்போ கிரிக்கெட்டில் அந்த டிக்கெட் கிடைக்க எனக்கு சில லைக்கா மூலம் எனக்கு டிக்கெட் கிடைக்கும், ரெட் ஜெயின் மூலம் கிடைக்கும். அது கொஞ்சம் கிடைக்கலையும் போது நான் மனோஜுக்கு அடிப்போமா, ஏன்னா மனோஜ் கிரியேஷன்ஸுக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கும்னு மனோஜுக்கு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை போய் மனோஜுக்கு எதுக்கு தொந்தரவு வேணும்னு சொல்லிவிட்டு நான் வேறு வழியில் எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. நானும் போய் பார்த்தேன். அப்போ 25ஆம் தேதி இயக்குனர் எப்பொழுதுமே நான் வந்துட்டேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியே அந்நியார்கிட்ட பேசுகிறேன். அந்நியார் எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறையா காரைக்குடியிலேருந்து நிறையா பேரை அழைச்சி கொண்டு அவங்க வீட்டில் உதவியாளராக சமையலுக்கு அதெல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். அவங்க மலேசியாவுக்கு ஜனனி வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்குறாங்க. ஜனனி என்கிட்ட பேசுது. அப்போ பேசும்போதெல்லாம் அந்நியார் பாரதிராஜெல்லாம் என்ன மகேந்திரா அப்படின்னு எடுப்பார். என்ன மகேந்திரா அப்படிம்பார் நான் ஃபோன் அடித்தா. ஆனால் அந்நியார் எப்போ அடித்தாலும் என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. நான் அண்ணி நீங்கள் நல்லா இருக்கலான்னு கேட்பேன். ஜனனியும் பேசுது மலேசியாவிலேருந்து, அங்கிள் நல்லா இருக்கீங்களா, ஏன்னா அது குடும்ப வழக்கம். அப்போ அதான் அன்றைக்கி போய் நான் அண்ணியை பிடிச்சி கட்டி பிடிச்சோம். ஏன் அண்ணி அன்னைக்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அதற்கு அந்த அழுகைன்னு அண்ணி சொன்னது, ஐயோ அதற்கு பிறகு 12 நாள் நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, அதற்கு பின்னாடி தான் நடந்தது. ஆனால் நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டோம். அது சொல்ல அவன் நல்லா வந்த பிறகு சொல்லுவோம்னு இருந்தோம். நல்லா வந்துட்டான்னு நினச்சோம். இல்லைன்னா அவனோட உடன் பிறந்த ஜனனி மலேசியாவில் இறக்கும்போது இயக்குனர் அவர் வீட்டில் இருப்பாரா, நான் என் வீட்டில் இருப்பேனா, நாங்கள் எப்படி இருப்போம். தேறி வந்துட்டான், இதை வெளியே சொல்ல வேணாம்னு நினச்சோம். ஆனால் இது என் ஊடகங்கள் ஏன் இதை மறைச்சிச்சுன்னு தெரியல. சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனையும் ஏன் அதை நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். ஒரு செலிபிரிட்டி அவருக்கு ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தமிழக அரசோ இந்த அனைத்து அந்த இதும்பாங்க, அதனால் உளவுத்துறைக்கு இது ஏன் தெரியல, இது ஏன் மக்கள்கிட்ட இருந்து ரசிகர்கிட்ட இருந்து, ஏன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டி, சின்ன சின்ன ஆக்டர்களுக்கோ சின்ன சின்ன நடிகர்களுக்கோ இல்லை அரசியல்வாதி யாருக்காக இருக்கட்டும், ஒரு பள்ளுவலினா கூட மறு நிமிஷம் ஊடகங்களில் வரும். ஆனால் மனோஜினுடைய இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் வரல. அவர் இறப்பு தான் இன்றைக்கி லட்சம் கோடி ஊடகங்களில் வந்திருக்கு. அது ஏன் வரல அப்படிங்கிற, ஏன்னா இருந்ததுன்னா ஓடோடி போய் பார்த்துருப்பேன். 2 நாள் சென்னையில் தான் இருக்கேன். இறந்த பிறகு தான் அவருடைய பாடியை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த வருத்தம் அது நான் பெரிய குற்றச்சாட்டாகவே நான் எடுத்துக்கிறேன். நான் அவன் உயிரோடு இருக்கும்போது பக்கத்தில் 10 அடி தூரத்தில் 100 அடி தூரத்தில் இருக்கும்போது மனோஜை பார்க்கலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். கண்டிப்பாக இதற்கு அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை விளக்கம் தரணும். அதை நான் முடிஞ்சால் கூட ஒரு வழக்காக பதிவு செய்யலாம்னு இருக்கேன். அதுதான் உண்மை. பால்ய வயதிலிருந்தே உங்களுக்கு மனோஜ் அவர்களை நல்லா தெரியுது. அப்படிங்கிறப்ப அவருடைய முழு சுபாவங்களும் உங்களுக்கு நல்லா தெரியும். அவருடைய குணாதிசயங்கள், கோபக்காரரா, ரொம்ப சாந்தமானவரா, அவர் எந்த மாதிரி உங்கள்கிட்ட எப்படி சந்திச்சிருக்கீங்க? நான் முதல்ல ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்து பார்த்துருப்பேன். ஏன்னா மனோஜ் பிறந்த பிறகு தான் இயக்குனரே திரையுலகில் 16 வெளியிட்டுறாரு. அதுவே சொல்லியிருக்கார், மகன் பிறந்த ராசி தான் நான் இயக்குனர் ஆனேன். அதனால் அதற்கு பிறகு தான் நான் 16 வயதிலே கோயம்புத்தூரில் பார்த்துட்டு என்னோட ஒரு வித்தியாசமாக படம் இருக்குதுன்னு நினச்சேன். கிழக்கே போய் நான் அதற்கு பிறகு கோயம்புத்தூரில் பணியை விட்டுட்டு காரைக்குடிக்கு வந்துட்டு, காரைக்குடி ஒரு கூட்டுறவு சங்கத்தில் மினிஸ்டரில் வேலை பார்த்தேன், நடராஜர் தேட்டர் பக்கம். அப்போ கிழக்கே ரயில் பார்க்குறோம், நானும் என்பலாம். கிழக்கே ரயிலில் தான் நாங்கள் முழு ஈடுபாட்டோட இயக்குனரை ரசிக்க ஆரம்பித்தோம் 16 வயதுலேயே. ஏன்னா பாரதிராஜா யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒரு வித்தியாசமான டைரக்டர் வந்திருக்காருன்னு கோயம்புத்தூரில் பார்த்து ரசித்தோம். தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய இதாக வந்தார். ஆனால் கிழக்கே ரயிலில் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சார். இன்றைக்கும் கிழக்கே ரயிலில் டைலாக்கை நான் மனப்படமாக சொல்லுவேன், அழகரோட டைலாக். ஏன்னா நாங்கள் 24 மணி நேரமும் காசு கொடுத்து பார்த்தோம் கிழக்கே ரயிலெலாம். அதற்கு பின்னாடி தான் நாங்கள் மன்ற ஆரம்பிச்சிட்டோம்.
நாங்கள் மன்றம் ஆரம்பித்தோம். யாருக்கு போய் அப்போ நாங்கள் மன்றம் ஆரம்பிக்கும் போது காரைக்குடியில் எம்ஜிஆர் மன்றம் வந்து சிவாஜி மன்றம் வந்து பெருசு. நாங்கள் ஆரம்பித்த பிறகு தான் ரஜினிக்கு மன்றம். ரஜினி மன்றம் எங்களோட காரைக்குடியில் போட்டி போட்டாங்க, முடியலை பாரதி ராஜாவுக்கு. அதே நேரத்தில் பாரதி ராஜாவுக்கு மதுரையில் மன்றம் இருந்தது, சென்னையில் மன்றம் இருந்தது, திருச்சியில் மன்றம் இருந்தது, கோயம்புத்தூர் மன்றம் இருந்தது. ஆனால் எங்களுடைய செயல்பாடு இன்றைக்குமே அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனோஜோடைய தாய்மாமன் அவர் தான் வந்து பார்த்துட்டு காரைக்குடியில் உங்களுக்கு அருமையான ஒரு ரசிகன் கிடச்சிருக்கான்னு போய் சொல்லி, அந்த ரங்கராஜ் 2 பேரும் வந்தாங்க. அவங்கெல்லாம் போய் சொல்லி என்னை பற்றி, ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சந்திக்கவே இல்லை, அப்புறம் தான் சந்திக்கிறேன். சந்தித்தா நானும் அவர் ஒரு படுக்கையில் இருந்து அந்த படத்தை பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் மறக்க முடியாது. திருச்சியில் தான் முதல் சந்திக்கிறேன். காரைக்குடிக்கு அப்புறம் இன்றைக்கி 15 தடவை 20 தடவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படி ஒரு பழக்கம் ஆகிட்டேன். அதனால் மனோஜ் அந்த அலைகள் வயல் டைம்னு நினைக்கிறேன். அந்த அலைகள் வயலில் ஒரு குழந்தைகள் வந்து காதல் ஓவியம் பாட்டுக்கு ஓடிட்டு வரும். அந்த பிள்ளைய அதே மாதிரி ப்ளூ ஷர்ட் போட்டு என்னை பார்க்க அந்த இளையமன் காணொலி தான் அப்போ ஆஃபீஸு பார்சன் காம்ப்ளெக்ஸ், ஜெமினி காம்ப்ளெக்ஸ் தான் அவருடைய வீடு. அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இந்த பையன் ஓடியாந்தான். நான் கூட ஐயோ மனோஜான்னு கேட்டேன். அந்த இன்னைக்கு நீங்கள் காதல் ஓவியம் பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஓடியாருங்க. ஆனால் மனோஜா அப்படின்னு இல்லை இன்னொரு பையன் வந்தான். கொஞ்ச நேரத்தில் மனோஜ் அதே ட்ரெஸ்ஸில் மனோஜ் அப்போ தான் முத பார்க்குறேன். அந்த மாடிப்படியில் அவனும் ஏறி வரான். அப்போ மனோஜ்னு இப்போ சின்ன பிள்ளை உடனே நம்மகிட்ட வருமா வராது. ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது மனோஜ் என்னை தெரிந்து கொண்டார். நான் மனோஜை ஏன்னா அப்பாவுக்கு நெருக்கமான ஒரு ஆள். இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இந்த தமிழ் திரையுலகில் பாரதி ராஜாவை அண்ணன் கூப்பிடக்கூடிய ஒரே நபர் தமிழகத்தில் நான் ஒருவர் தான். அதை நான் பெருமையாக சொல்லிக்கேன். வேறு யாரும் அவரை அண்ணன் கூப்பிடவே முடியாது. டைரக்டர் சாரு அவ்வளோதான். அந்த உரிமையை அவங்க தம்பியே இன்னைக்கு ஜெயராஜ் அவரே அண்ணன் கூப்பிட மாட்டார். எல்லாரும் எப்படி ஒரு அண்ணன் கூப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேன். அதனால் அப்பாட்ட நெருக்கமான ஒரே நபர் அங்கிள் தான் என்னை சொல்லுவேன். மனோஜ் அங்கிள் தான். எத்தனையோ தடவை சொல்கிறாங்க குடும்ப பிரச்சனை. யார் என் வீட்டில் குடும்ப பிரச்சனை யார் வீடு. அப்போ அது மாதிரி சின்ன இது வரும்போது அப்போல்லாம் என்கிட்ட ஃபோன் கிடையாது, அவங்க வீட்லேயும் ஃபோன் கிடையாது. லேண்ட்லைன் இந்த மூலையில் தான் லேண்ட்லைன் வச்சுருந்தேன். இந்த மூலையில் ராத்திரி 11 மணிக்கு பேசியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளை நினச்சிருக்காங்க. அப்படி சொல்லி, ஆனால் நீங்கள் சொன்னால் தான் டைரக்டர் கேட்பார் அப்படின்னு நிறைய தடவை சொல்லி நான் சொன்னதெல்லாம் கேட்பார். அப்படி என்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அவர் ஷூட்டிங் போனாங்கன்னா மாதக்கணக்கில் வரவே மாட்டார். அப்போ எப்படி குடும்பத்துக்கு, அதே நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு யாருக்கு எவ்வளவுன்னு இன்றைக்கு வரைக்கும் பட்டுவாடா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே நபர்னா பாரதி ராஜா. அதனால தான் அவ்வளோ பாசம். எவருக்கு அன்னைக்கு சொல்கிறார் பேச்சு, கவலைப்படாதடி நான் இருக்கண்டி, உங்களை விட்டுற மாட்டேன்னு. ஏன்னா யாருக்கு அவருடைய சொத்து பத்து எல்லாம் அவரை மாதிரி அந்த சேர்த்து வச்சுருக்கிறவர் யாரும் கிடையாது. அவ்வளவு. ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்க சரியாக கொடுக்கல, அதெல்லாம் கிடையாது. அத்தனை வீடு வச்சுருக்காரு, அத்தனை கார் வச்சுருக்காரு, அத்தனை சொத்து வச்சுருக்காரு. அவங்க குடும்பம் அங்கே இன்றைக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே உதவுறாரு. அவங்கவுங்களுக்கு அந்தந்த மாதம் கரெக்டாக பணம் போட்டு விட்டுறாரு. அப்போ மனோஜை அப்படித்தான் வச்சுருக்காரு. அந்த மனோஜ் உருவாகலை. மனோஜை உருவாக்குனது முதல் மனோஜை தாஜ்மஹால் படத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அது ரொம்ப பேருக்கு தெரியலை. முதல் அந்த படத்தை விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தது ரஜினி. ரஜினி கண் பார்வை பெற்றால் இன்றைக்கி லோகேஷ் வந்துடுறாரு. எத்தனையோ யார் இன்னொரு வினோத் வந்துடுறார். யாரோ தமிழ் யாருக்கு ரஜினியால் முன்னேறல, பாரதிராஜன் முன்னேறல. ஆனால் ரஜினி பொற்கரத்தால் தாஜ்மஹாலை துவங்கி வச்சார். ஆனால் அது மனோஜுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. அதுதான் ரஜினி துவக்கி வச்சு தாஜ்மஹால் வந்து ஈடுபடலை. அது தொடர்ந்து அவருடைய படங்கள் பூராமே ஆவரேஜ் படங்களாகவே வந்துடுச்சு. அதுக்கு பெரிய காரணமாக ஒரு படம் வந்துச்சு, அப்படியே இருந்துச்சுன்னா அதெல்லாம் அப்படியே ட்ராபேக்காக போச்சு. இன்றைக்கு ஆனால் எல்லாம் ரசிக்கிறாங்க. இதே வருஷமெல்லாம் வசந்தத்தை இன்றைக்கி ரசிக்கிறாங்க. சமுத்திரம் காரைக்குடியில் வரல, நான் போய் புதுக்கோட்டையில் போய் பார்த்தேன். நல்லாயிருக்கும் சமுத்திரம், சூப்பர் படம். ஆனால் இன்றைக்கி சமுத்திரம் பாட்டை போட்டு ரசிக்கிறாங்க. அந்த ரசிகர்களும் மக்களும் அப்படி. இன்றைக்கி மனோஜை எல்லாரும் அழகு, எந்த குறையும் இல்லைங்கிறாங்க. ஆனால் இறந்த பிறகு தான் அவனுடைய அழகு தெரியுது, அவன் குணம் தெரியுது. என்ன எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.